இந்த ஏரியாவில் பூரா பஸ் குடிநீர் வசதிகள், மருத்துவ வசதிகள், காவல்துறை மூலமாக அங்க பாதுகாப்பு வசதிகள், பொதுமக்களுக்கு ஏதாவது தேவையை கருதி அவளுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 38 இடங்களில் கழிப்பிடங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதை குறிப்பாக 720 கழிப்பிட இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கு வேண்டிய டெம்பரவரி கழிப்பிட வசதிகளும் ஏற்பாடு செய்திருக்கிறோம். பக்தர்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படக்கூடாது அப்படின்னு தீபமலையில் அமைச்சர் செய்த திடீர் ஆய்வு. 4864 சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆந்திராவிலிருந்தும் அதே போன்று தெலுங்கானா மாநிலத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட பஸ்கள் அங்கிருந்து வர இருப்பதையும் எங்களுக்கு தகவல் இருக்கிறது. அதே போன்று கர்நாடக மாநிலத்திலிருந்து அரசின் சார்பாக 100க்கும் மேற்பட்ட கர்நாடக பேருந்துகளையும் வர இருக்கிறது. அதற்கு தனித்தனியாக அந்தந்த பகுதியில் தற்காலிக பஸ் நிலையம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கார்கள் நிறுத்துவதற்காக 130 இடங்களில் கார் நிறுத்துவதற்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு இடமாக அலசி ஆராய்ந்த தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான திரு ஏவா வேலு அவர்கள் திருவண்ணாமலையில திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு இந்த தீப திருவிழாவில கலந்துக்க ஏராளமான பக்தர்கள் வருகை தரப்போற இந்த நேரத்துல 24 தற்காலிக பேருந்து நிலையங்களும் 130 இடங்கள்ல கார் பார்க்கிங் வசதிகளும் 4864 சிறப்பு பேருந்துகளும் அமைக்கப்படும் அப்படின்னு ஆந்திரா தெலுங்கானாவில இருந்து 500க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளும் கர்நாடக மாநிலத்திலிருந்து 100 சிறப்பு பேருந்துகளும் திருவண்ணாமலைக்கு இயக்கப்பட இருக்கிறதா, தனித்தனி தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறதா திரு ஏவா வேலு அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. பக்தர்களின் வசதிக்காக எல்லா இடங்களையும் குடிநீர் வசதிகளும், மருத்துவ வசதிகளும், பாதுகாப்பு வசதிகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறதா மேலும் தகவல்கள் தெரிவிச்சிருக்காரு. ஆன்மீக பக்தர்கள் பலரும் எதிர்பாராததை விட சிறப்பா இந்த தீப திருவிழா நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.